ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்ம நம்ஜோன் சீரிஸோட லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இதை என்னால் லாஸ்ட் பார்ட்டாக போட முடியல. இதோட சேர்த்து இன்னும் ஒரு பார்ட் இருக்கும். டைமிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால இந்த ஒரு பார்ட்டே ரொம்ப பெருசாக வந்துச்சு. லைக் 52 கிட்ட இருந்ததுனால கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஒன்று, இதோட இன்னொரு பார்ட், அதுதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ யூ ஆர் மை டெஸ்டினி அப்படிங்கிற சீரிஸோட பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ ஹெட்செட் போட்டுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹலோ மேடம், எனக்கு இன்னும் ஃபுல்லாக மனசே கேட்கல. அது எப்படி ஒன்று எதுவுமே இது பண்ணாமல் அவன் ஹையர் பண்ணலாம்? அதெல்லாம் கிடையாது. நீ வா, நாளைக்கு உனக்கு வேறு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதை முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் உன்னை ஹையர் பண்ணுறதா இல்லைங்கிறது புரிஞ்சுதா? உன் ஃப்ரெண்டே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன நீ நல்லா கொண்டு இது பண்ணிகிட்ருக்க? அவன் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்னை கேட்டு தான் எடுப்பான். அவனாக எதுவும் பண்ண மாட்டான். இதில் என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு நீ என் கூட கிளம்பி ஆஃபீஸ் வா, அதுக்கப்புறம் நான் மீதியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் என் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டான். இப்போ எனக்கு தான் செம்ம கடுப்பாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்தேன், அதுவே எனக்கு பிடிக்கல. கலஞ்சக்கா, இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆமாம், நாளைக்கு என்ன பண்ண போகிறான்? எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு இருக்கிற வேலை எல்லாத்தையும் என் தலையில் கட்டிட்டு எதனால் நீ பண்ணாதான் உனக்கு வேலைன்னு சொல்ல போகிறானா? இல்லை எப்படி இன்டர்வியூ வைப்பானா? இல்லை கொஷின் கேட்பானா? என்னத்த பண்ண போகிறான் இவன்? சொல்லிட்டு போனா வச்சுக்கு நான் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒன்றுமே சொல்லாமல் இவன் பாட்டுக்கு போயிட்டான். எங்கே இவன் ஆளை காணோம்? அதுக்குள்ளே தூங்க போயிட்டான். ஐயோ, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே. மயன், இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டுக்க, எல்லோரும் நாளைக்கு உனக்கு துணையாக இருப்பார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தூங்க போயிட்டா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ஜூன் ரெடியாகி நின்றுட்டுருக்கான். எனக்கு அப்போவே தெரியும் இவன் என்ன எந்திரிச்சிருக்கவே மாட்டான்ட்டு. சரி, இப்போ என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒயின் ரூம் செட் போனால் அவன் அங்கே ஃபுல்லாக ரெடியாகி மேக்கப் போட்டுட்ருக்கா. ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க நீ? பார்த்தா தெரியல, மேக்கப் போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அதனால் போகும்போது எங்கே போகலாம், நீட்டாக போகணும். அதனால தான் எப்படி சூப்பரா இந்த கெட்டப்பை பார்த்து உன் ஃப்ரெண்ட் என்னை ஹையர் பண்ணிடுவார், அதுக்கு நான் கேரண்டி. ஓஹோ, மேடமுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? ஆனால் அவனை மறந்துட்டிங்களே. அவன் எந்த டிசிஷன் எடுக்கிறா இருந்தாலும் என்னை தாண்டி தான் எடுக்கணும். அவனா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் உன்னோட குடுமி என் கையில். ரொம்ப ஆடாமல் சீக்கிரம் கிளம்பி வா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். சே, ஒரு நல்ல வார்த்தை நாலு பேசுனானா என்னை இரிட்டேட் பண்ணுறதுங்கிறதுக்காகவே பிறந்து வந்திருக்கான் போல். இருக்கட்டும், நான் ஆஃபீஸில் போய் தான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி ஒயன் வியர் பண்ணிக்கிறது ஒரு குர்த்தா செட் தான். சிம்பிளாக இருக்கும், லைக் ஆஃபீஸ் வேர்க்கு போட்டுட்டு போகிற மாதிரி. ரொம்ப பிரைட் கலரும் இல்லாமல் டல் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேடில் இருக்கும். அதோடு சேர்த்து குட்டி குட்டியாக மினிமலான ஆக்சசரிஸ் தான் போட்டிருப்பா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே மேக்கப்பும் பண்ணியிருக்கா. ஒயனும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஹாலில் வந்து நிற்கிறா. போகலாமா? மேக்கப்லாம் ஓவரா? ஓவர், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் நம்ஜன் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறான். ஏன் ஃபைல்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வர? எதுவும் பேக்லாம் கொண்டுட்டு வரலையா? அது ஹேண்ட்பேக்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரலடா, அதான் கையிலே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா, அதுக்கப்புறமேட்டிக்கும் வாங்கிக்கலாம், ஓகே? உன்னை வச்சுக்கிட்டு வா. இப்போ நம்ஜனும் கீழே போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். வையனும் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காரலான்னு பார்க்குறா. வையன், வெயிட் பண்ணு, நீ பேக் சீட்டில் உட்காரு. ஏன்னா நான் உன்னை எப்படியும் ஆஃபீஸ் போகிறப்ப ஆஃபீஸ் வாசல்லாம் இறக்கி விட மாட்டேன். கொஞ்சம் தூரத்தில் இறக்கிடுவேன், நீ நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அப்போயும் யாரும் பார்த்துடக்கூடாது. ஸோ அதனால் நீ கொஞ்சம் ஹைடாகி உட்கார்ற மாதிரியே பார்த்துக்க, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இவர் பெரிய மன்மதர். இவர் கூட ஒரு பொண்ணு வரதை பார்த்தா எல்லோரும் அப்படியே ஜெலஸ் ஆகாங்க. இருந்தாலும் இங்கே வந்ததுலேருந்து இவன் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான், பார்த்துக்கிறேன் அப்படின்னு வயன் அவளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஆஃபீஸ் கிட்டக்க வந்துருச்சு. நான் சொன்ன காரை நிப்பாட்டி, வயன், அங்கே தெரியுது பார் பில்டிங், அதுதான் நம்ம ஆஃபீஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நீ இறங்கி நடந்து வந்துடு, ஓகேவா? யார் கேட்டாலும் ரிசப்ஷனில் உன் பெயரை சொல்லு, மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. சரி. ஏண்டா, அதுக்குன்னு நான் இப்படியே இங்கேயே இறக்கி விடுமையா? அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. வேலை கிடச்சதுன்னா உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன், நீ அதிலே போய்க்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, முதல்ல இறங்கு. சரி, இறங்குறான் அப்படின்னு என்னை விசாரிச்சுக்கிட்டே இறங்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா.
நம்ஜுனும் காரில் போய் ஆஃபீஸில் பார்க் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். என்ன இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டில் அவள் பேர் சொல்கிறா. அவள் பேர் சொன்னோன்னுமே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க என்ன லாஸ்ட் ஃப்ளோர், அதாவது சிஇஓ இருக்கிற ஃப்ளோருக்கு போக சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ லிஃப்ட்டில் போகலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ஜுன் தான் பக்கத்தில் வந்து நிற்கிறான். என்ன அவனே குறுன்னு பார்க்குறா. ஆனால் நம்ஜுன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. என்ன அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் ஒரு ஹாய், ஹலோ, குட் மார்னிங் யாராச்சும் பார்த்தா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட சொல்லலாம். சுத்தமாக கண்டுக்கவே மாட்டான். அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்து இடிச்சிட்டு நிற்கிறா. யார் இவன், ஏன் இப்படி வந்து நிற்கிறா? ஆக்சுவலி அந்த பொண்ணு இந்த கம்பெனிலாம் வேலை பார்க்குறா. நம்ஜுன் மேலே ரொம்ப நல்லா ஒரு கண்ணு. ஸோ எங்கே போனாலும் நம்ஜுன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பா. ஸோ அதனால தான் இப்படி நடுவில் வந்து நிற்கிறா. ஹாய் நம்ஜுன். நம்ஜுன் எதுவுமே சொல்லாமல் அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு நேராக பார்த்துட்டு நிற்கிறான். என்ன நம்ஜுன், நீங்கள் உங்களை பார்த்து நான் ஹாய் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் அது சொல்லலாம்ல, ஏன் இவ்வளோ கோல்டாக இருக்கீங்க? ஆனால் எனக்கு இந்த கோல்ட்னஸ் தான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே. சரி, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் எங்கேயாச்சும் வெளியில் போகலாமான்னு. ப்ளீஸ் இன்னைக்காச்சும் ஏதாச்சும் சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள் மிஸ், இது ஒர்க்கிங் பிளேஸ், பிஹேவ் யுவர் செல்ஃப். தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுட்ருக்காதீங்க, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெஃப்ட்டுக்குள்ளே போயிட்டா. அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வரா. எனக்கு இதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகுது. இப்போ அவங்க 3 பேருமே லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. நீங்கள் எந்த ஃப்ளோருக்கு போகணும்? நான் சிஇஓ ஃப்ளோருக்கு போகணும், இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன்? இன்னும் அவளோட குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. அதை கேட்டதும் அந்த பொண்ணு விழுந்து வந்து சிரிக்கிறா. ஐயோ பாவம், இதெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து இப்படி வேலை கேட்டு நிற்கிறியே, உனக்கே காமெடியாக இல்லை? இந்த கம்பெனிக்கு எவ்வளோ டஃப் காம்படிஷன்ஸ் தெரியுமா? அவன் ஃபாரின்லலாம் படிச்சுட்டு வந்து இங்கே வேலை பார்க்குறான். நீ என்னன்னா ஏதோ ஊர் பேரே தெரியாத காலேஜில் படித்த, ஏதேதோ கோர்ஸ் பண்ணியிருக்க, எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு வேலைக்கு வந்துட்டியா? கண்டிப்பாக உன்னையெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு எங்கேயாச்சும் போய் ஜாயின் பண்ணிக்க, புரிஞ்சுதா? அண்ட் யூ நோ வாட், நான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் படித்தேன். எனக்கே எவ்வளோ கேள்வி கேட்டாங்க தெரியுமா? எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லி நான் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கேன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு ஹையான யூனிவர்சிட்டியில் படித்தேன். நீ ஏதோ லோக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்து அசால்ட்டாக இங்கே வேலை பார்க்கலான்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. முன்னெல்லாம் அந்த வெளியில் நிற்கிறாங்களே செக்யூரிட்டி, அந்த வேலைக்கு கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீ இப்படியே மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் அப்படியே தலை குறைஞ்சி நின்றுட்டு இருக்கா. ஏன்னா வந்த விதத்தில் எதுவுமே பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவள் பொறுமையாக அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. அண்ட் நம்ஜுனுக்குமே இதுவே புரியுது. இவன் ஏன் இப்படி அமைதியாக இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. வந்த இடத்துல எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி நிற்கிறா. ஆனால் அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக அவள் நின்று தான் ஆகணும். அது இந்த பொண்ணு ஓவராக வேறு பேசிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாயத்தை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்னு நம்ஜுனு. ஹலோ மிஸ், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கிடைக்காம போகுது, அது அவங்களோட ப்ராப்ளம், உங்களோட ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், தேவையில்லாமல் மற்றவங்கள டிமோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் 4 நல்ல வார்த்தை பேசுங்க, இல்லையா அமைதியாக இருங்க. அதை விட்டுட்டு எதுக்குங்க அடுத்தவங்க விஷயத்துலாம் தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் அவ்வளோ இன்டர்வியூ எடுக்க போகிறீங்களா? இல்லை ஏதோ இன்டர்வியூ எடுக்க போகிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அது என்ன, நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் படித்தனா நீங்கள் பெரியவங்களா? அப்போ இங்கே படித்தவங்களாம்? அப்போ நான் கூட தான் உள்ளூர்லேயே படித்தேன். இப்போ நான்லாம் டம்மியா? ஐயோ நம்ஜுன், நான் உங்களை போய் அப்படி சொல்லுவேண்ணா. நான் இந்த பொண்ணை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இந்த கம்பெனிக்கு எப்படியும் ப்ளேஸ் ஆகலான்னு வந்திருப்பா. பட் ஆனால் அது கண்டிப்பாக நடக்காதுன்னு எனக்கு தெரியும்ல, அதனால தான் சொன்னேன். லைக் ஒரு ரியாலிட்டி செக். மற்றபடி நான் உங்களை போய் ஏதாச்சும் சொல்வேண்ணா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், சிஇஓ கிட்டக்கு யாருமே போக முடியாது உங்களை தவிர. நான் உங்களை போய் ஏதாச்சும் சொல்வேண்ணா? நான் எல்லாம் இந்த பொண்ணை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓ, அப்போ இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இங்கே வேலை கிடைக்காதுன்றீங்க, அப்படி தானே? அஃப்கோர்ஸ் நம்ஜுன். அந்த பொண்ணோட ரெஸ்யூம், கோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் இன்னும் 90s இருக்கிறது. இப்போ இருக்கிற ஏஐக்கும் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கும் நிறைய புது புது கோர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட ஏதாச்சும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பொண்ணு இப்படி வெத்து வேட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறா. எனக்கு லிட்ரலி கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவள் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக தலை குனிஞ்சே நின்றுட்டுருக்கா. நம்ஜுனுக்கு அவள் கண்ணிலேருந்து தண்ணி வந்ததை பார்த்ததுமே செம்ம கோவமாயிட்டான். ஹலோ மிஸ், வார்த்தையை அளந்து பேசுங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் லிமிட். என்ன நம்ஜுன், இவ யாரோ ஒருத்தி
இவன் பேர் கூட அவங்களுக்கு தெரியாது, இவளுக்கான என்கிட்ட சண்டைக்கு வரீங்களா? இவங்கன்னு இல்லை, இந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன். அது என்ன, ஒருத்தவங்களை கீழே வச்சும் உங்களை மேலே வச்சும் பேசுறது? நீங்களாம் என்ன வானத்தை குதிச்சு வந்தீங்களா? இல்லைல்ல, நீங்களும் காமன் தான், நானும் காமன் தான், புரிஞ்சுதா? அண்ட் ஒன் மோர் திங், இந்த பொண்ணு இந்த கம்பெனியில் வேலை செய்வா, நான் செய்ய வைப்பேன். இந்த பொண்ணுக்கு நான் எங்கே பிளேஸ்மெண்ட் வாங்கி தருவேன். என்னோட ரெக்கமெண்டேஷனில் நான் சிஇஓ கிட்ட பேசி இந்த பொண்ணுக்கு நான் இங்கே வேலை வாங்கி தருவேன். அந்த பொண்ணு எப்படி வேலை பார்க்குறாங்கிறத மட்டும் நீ பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது. நீங்கள் சிஇஓ கிட்ட தானே இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒய்யனை பார்த்து நம்ஷன் கேட்குறான். அதுக்கு ஒய்யனும் ஆமாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி. தேவையில்லாதவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்ருக்காதீங்க, புரிஞ்சுதா? என் கூட வாங்க. இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. நம்ஜூன் வயனோட கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த பொண்ணுக்கு இதை பார்த்ததுமே செம்மையாக வயிறு எரியுது. என்னது, நேற்று வந்த பொண்ணு, இவன் யாருன்னே தெரியாது, இவளுக்காக இவ்வளோ பேசுகிறான், கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இதுக்கு முன்னாடி யாருக்காகவாச்சும் இப்படிலாம் பேசியிருக்காராம்? இல்லையே, இது என்ன திடீர்னு இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இப்படி? அது மட்டும் இல்லாமல் கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், அதுவும் உரிமையாக. இவன் மட்டும் பிளேஸ் ஆகிட்டான்னா நம்ஜூனை இவளே வளைச்சி போட்டுருவா போலையே. அதுக்கு நான் விட மாட்டேன். எப்படியாச்சும் நம்ஜூனை அடைஞ்சே தீருவேன். எப்படியும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், வேலை வாங்கி கொடுத்ததுக்கப்புறமேட்டிக்கு 24 hours அவள் கூடவே இருக்க போகிறாரு. இல்லை அப்போ அவளை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் விண்ணி மாதிரி பேசிட்டு அவள் வேலையை பார்க்க போயிட்டா. இப்போ ஒயனுக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, நம்ஜூன் தனக்காக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தரத்தனை எடுத்துகிட்டு வந்து அவன் கேபின்குள்ளே போகிறான். ஒயன், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சைலண்ட்டாக இருந்த? நீ இந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாது. அந்த பொண்ணை பேசுகிற பேச்சுக்கு நீ இந்நேரம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு வந்தால் நீ யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணுற? இந்த வேலைக்காகவா? இந்த வேலை தான் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? அது எப்படி சொல்கிறது, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நான் உன் ஃப்ரெண்டுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா, இல்லை உன் ஒய்ஃபுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா, இந்த பொண்ணு தானே இன்றைக்கி அப்படி பேசிச்சு அப்படின்னு என்ன சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன் பேரும் சேர்த்து அடிப்படும். அது எனக்கு பிடிக்கல. இவ்வளோ நாள் நான் கற்றுனேன், பேசினேன், அதெல்லாம் என்னோட போயிடும். ஆனால் இப்போ நான் உன்னோட லைஃப் பார்ட்னர்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணாலும் அது உன்னை அஃபெக்ட் பண்ணும், நீ என்ன பண்ணாலும் அது என்ன அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இதெல்லாம் யோசிச்சு தான் நான் பண்ணணுங்கிறதுக்காக தான் அமைதியாகவே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒர்க்கிங் பிளேஸ், இங்கே எப்படி நடந்துக்கணுங்கிறது கூடவா எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஏதேதோ பேசினா கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி அவன் முன்னாடி நான் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. என்னோடய பதிலை நான் வார்த்தையால் சொல்லாமல் செயலாக காட்டலான்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ஜன் கூட என்னமோ நினச்சாங்க ஒயனை. பட் அவன் இவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணதை பார்த்ததுமே அவனுக்கே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஸோ ஒயனை ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், இனிமேல் இந்த கம்பெனியில் உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பேசு, நீ உனக்காக நிற்கணும் ஒயன், என்றைக்குமே. என்ன ஒரு ரீசனாக வச்சு நீ எதுவும் சைலண்ட்டாக இருக்காது, நீ என்றைக்குமே உனக்காக நிற்கணும். நீ நிற்பேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீ மாறவே கூடாது, நீ எப்போதும் இருக்கிற மாதிரியே இரு, அதுதான் எனக்கு வேணும், புரிஞ்சுதா? ஒய்யனுக்கு இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது. பட் டக்குன்னு இப்படி ஹக் பண்ணோடனே அவளுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. ஸோ அதனால் அவள் சைலண்ட்டாகவே இருக்கா. நம்ஜூனும் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சரி நீ சிஇஓ கேபினுக்கு போய் வெளில வெயிட் பண்ணு, நான் உள்ளே போய்ட்டு உன்னை கூப்பிட்றேன், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் போயிட்டான். இங்கே ஒய்யனுக்கு மூஞ்செல்லாம் அப்படியே டொமேட்டோ மாதிரி செம்ம ரெட்டாகிடுச்சு. அவளே அவள் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ ஒய்யன், வெக்கப்படுறேங்கிறத இவ்வளோ கேவலமாக வாடி காட்டிக்குவ, ஐயோ கடவுளே, இது கனவா நினவா? இவன் அப்படிலாம் பண்ணுவானா? எனக்கே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஃபீல் ஆகுது. ஏய், அவனோட ஃப்ரெண்டா? அதான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே. இந்த குழப்பத்தெல்லாம் அப்புறமேட்டி பார்த்துக்கலாம், முதல்ல வேலை கிடைக்கணும். இப்போ நம்ஜூன் தான் வெளியில் வந்து ஒய்யனை கூப்பிடுறான். ஒய்யனும் உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே கெவின் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒய்யனுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. என்ன இது, இவர் இவ்வளோ சீரியஸாக உட்காந்துருக்காரு? ஐயோ, எனக்கு இவரை பார்த்தாலே பயமாக இருக்கே. ஆண்டவா, நீ தான் எப்படியாச்சும் என்ன காப்பாற்றணும். ஒய்யனும் நேராக வந்து கெவின் கிட்ட ரெஸ்யூம் பண்ணிட்டுறா. உட்காருங்க மிஸ் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்துட்ருக்கான். அவன் சும்மா தான் பார்த்துட்ருக்கான், எதையும் அவன் நோட்டீஸ்லாம் பண்ணல. ஸோ அதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒய்யனை பார்த்து,
ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஓகே மிஸ் வயன், நீங்கள் எதுக்காக இந்த கம்பெனியை சூஸ் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வயன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் நம்ஜூன் நிற்கிறான். ஸோ அவனை அப்படியே பார்க்குறா. ஆனால் நம்ஜூன் கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படியே திரும்பி கெவினை பார்த்து, இந்த கம்பெனி பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா பேருக்கு இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு கனவாகவே இருக்குதுன்னு தெரியும். அண்டு உங்கள் அப்பா, அதாவது இந்த கம்பெனியோட முன்னாள் சிஇஓ, அவரை பற்றி கூட எனக்கு நல்லா தெரியும். என் காலேஜ் டைமில் கூட நிறையா பேர் உங்கள் அப்பாவோட நல்ல மனசுக்காகவே இந்த கம்பெனியில் சேரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனியை யாருக்கு தான் பிடிக்காது? அதனால தான். ஓ, அதனால் மட்டும்தானா? இல்லை என் பக்கத்தில் நிற்கிறானே இவனுக்காகவா? அது இல்லை, இவருக்காகவும் தான். ஆனால் மிஸ் வயன், நான் சும்மா உங்களை ஜோக்குக்காகலாம் கேட்டேன். நீங்கள் என்ன இப்படி முழிக்கிறீங்க? உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். பட் இருந்தாலும் சும்மா கேள்வி கேட்கணுமேங்கிறதுக்காக தான் கேட்டேன். இதோ சார் நிற்கிறாரே பக்கத்தில், இவர் என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தா தெரியுமா? 1008 கொஷின் கேட்கணுமா, திருவி கேட்கணுமா, ஏன் எக்ஸாம்லாம் வைக்கணும்னு சொன்னான். நான் தான் அதெல்லாம் முடியாது, ஜஸ்ட் கேள்வி மட்டும் கேட்குறேன்னு சொன்னேன். அதனால தான் சார் மூஞ்சி தூக்கி வச்சு தின்னுட்டுருக்காரு. என்ன நம்ஜூன், கரெக்டு தானே? டேய், கம்பெனிக்கு சிஇஓ மாதிரியா நடந்துக்கிற? கொஞ்சம் கூட சீரியஸாகவே இருக்க மாட்டியாடா? ஐயா இவன் ஆரம்பிச்சிட்டான். ஏம்மா, இவன் கொண்டா எப்படிமா நீ குடும்பம் நடத்த போகிறா? எப்போ பார்த்தாலும் பிளேடு போட்டுகிட்டே இருக்கான். என்னால் முடியலப்பா சாமி. இப்போ கூட பாரு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒய்ஃப்காக வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா, உங்ககிட்ட கொஷின் கேட்கணுன்றான், எக்ஸாம் வைக்கணுன்றான். ஐயோ, சரியான கல் நெஞ்சுக்காரன். இவனை போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதான் நான் உன்கிட்ட கேட்கணுன்னே இருந்தேன். எதுக்காக நீ இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? இவனை எதுவும் லவ் பண்ணுறியா? கெவின் இப்படி டக்குன்னு கேட்டதுமே வயனுக்கு ஒரு செகண்ட் பயம் வந்துடுச்சு. லவ்வா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான விஷயமாயிடுச்சு. ஸோ அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் 2 பேரும் கல்யாணத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இந்த சொசைட்டி எப்படி எடுத்துக்காது. நீங்கள் சொல்லலாம், இந்த சொசைட்டிக்காகவா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த சொசைட்டிக்குள்ளே தான் நம்மளும் வாழ்கிறோம். ஸோ அதனால் சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, தூங்கினோமா இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை தாண்டி உங்கள் லைஃப்பை நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அவங்க 2 பேரையுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. பட் இனிமேல் அப்படி பார்க்காதீங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறதுல பாருங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே அவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவானோன்னு. சரி, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானேன்னு சந்தோஷப்பட்டா அவன் அப்புறமேட்டிக்கு தான் சொல்கிறான் 2 பேருக்குமே கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கேட்குறதுக்கே ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது, ஏதோ அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி. பட் லைஃப்புங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி சீரியஸ். நான் உனக்கும் சேர்த்து தாண்டா சொல்லிகிட்ருக்கேன். நீயும் அவங்கள ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஆங்கிளில் பாரு. அப்போ தான் குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, இப்படியே தான் இருப்பேன். டேய் நிப்பாட்றா. என்னமோ நீ 10 கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. சிஇஓ வேலையை பார்க்க ஒழுங்கா துப்பு இல்லை. நான் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இதை அட்வைஸ் பண்ண எனக்கு வந்துட்டான். பையன் நீ வா, நான் உனக்கு உன்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸை காட்டுறேன். இவன்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் நான் பேசிட்டு அப்படின்னு வயனை பிடிச்சி அவன் இழுத்துட்டு போயிடுறான். இங்கே கெவின் தான், நல்லதுக்கு காலமே இல்லை. ஆனால் 2 பேரும் இப்படியே விடவும் கூடாது. கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி இவங்களை நம்ம சேர்த்து வச்சே ஆகணும். கெவின், சிஇஓ வேலை பார்க்குறியோ இல்லையோ, இந்த வேலையெல்லாம் நீ கரெக்டாக பார்க்குறடா அப்படின்னு கெவின் அவனே சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே நம்ஜூன் சைட் பார்த்தா வயன்கிட்ட தான் அவளோட ஒர்க்கிங் ஸ்பேஸை காட்டிகிட்ருக்கான். அண்ட் அந்த இடத்துல நிறையா பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரையும் கூப்பிட்டு, எவ்ரிவன் இங்கே பாருங்கள், இவங்க நியூ எம்ப்ளாயி மிஸ் வயன். இவங்களும் இன்னிலேருந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. அண்ட் ஒர்க் ஸ்மார்ட், ஒர்க் ஹார்ட். வயன், டேக் யூர் சீட். என்ன இவன் வந்தான் ரோபோட் மாதிரி இவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டான். அப்போ அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வயன்கிட்ட வந்து, வயன் உங்களுக்கு சாரை முன்னாடி தெரியுமா என்ன? ஐயோ, என்ன எப்படி கேள்வி கேட்குறாங்க? தெரியும் சொல்கிறதா தெரியாதுன்னு சொல்கிறதா? தெரியாதுன்னு தான் சொல்லணும். இல்லை எனக்கு இவரை தெரியாது. தெரியாதா? ஏங்க, அவர் யார்கிட்டையும் இப்படிலாம் பிஹேவ் பண்ணதே கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆச்சா, இங்கே போங்க அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். கண்டுக்கவே மாட்டார். உங்களை என்னடானா ஒர்க்கிங் ஸ்பேஸ் வரைக்கும் உட்கார வச்சுட்டு போகிறாருன்னா எதுவும் இருக்கு போலையே, நீங்கள் தான் எதுவும் சொல்ல மாட்டீங்க. சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் சொன்னார், அவ்வளோதான்.
ஸோ இது எல்லாத்தையுமே நம்ஜன் வந்து அவனோட கேபின்லேருந்து உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வயன் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த சந்தோஷம் அவனுக்கே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போன்னு பார்த்து அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. என்ன இது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது? ஒரு வேளை புது கிளைண்ட்டாக இருப்பாங்களோ? சரி அட்டன் பண்ணுவோம். அவனும் எந்த யோசனையுமே இல்லாமல் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, நம்ஜன் ஹியர். நம்ஜன்? ஆமாம், நான் நம்ஜன் தான். நீங்கள்? நம்ஜன், என் வாய்ஸ் கூட நீ மறந்துட்டியா? நான் தான்டா, மாயா. நம்ஜனுக்கு மாயான்ற பேரை கேட்டதுமே ரொம்ப கோவம் வருது. ஸோ அவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். பட் மாயா விடுறதா இல்லை, திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ஜனும் வேறு வழியே இல்லாமல் மாயாவோட ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்காக டெரஸ்க்கு போகிறான். நம்ஜன் ஃபோன் அட்டன் பண்ணி, மாயா, உனக்கு என்ன வேணும்? எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இட்ஸ் ஓவர்னு நீ தான் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டிக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அண்ட் எந்த ரீசனுமே இல்லை. ரீசனே இல்லாதவங்கக்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? ஸோ அதனால் தயவு செஞ்சு எனக்கு இனிமேல் ஃபோன் பண்ணாத. அண்ட் என்னை டிஸ்டர்பும் பண்ணாத. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ஜன் ப்ளீஸ், நான் சொல்கிறத ஒரே ஒரு தடவை கேளு. அதுக்கப்புறமேட்டிக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன். எனக்கு யார்கிட்ட போய் என்ன கேட்குறதுனே எனக்கு எதுவுமே தெரியல. நீ மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் நீயும் என்னை கைவிட்டுறாதடா. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாயா, உனக்கும் ஃபேமிலி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஸோ நீ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோ. இது சரியில்லை. தயவு செஞ்சு ஃபோனை வச்சுரு. நம்ஜன் ப்ளீஸ், நான் சொல்கிறது முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு உன் முடிவெடு. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பேச விடு நம்ஜன், ப்ளீஸ். நம்ஜனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு இவ வாய்ஸ் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அவளை பேச விடுறான். நம்ஜன், உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அவன் நல்லவனே கிடையாது, ரொம்ப கெட்டவன். அவன் ஜாப், அவன் ஐடென்டிட்டி எல்லாமே போய் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக இது எல்லாமே ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்கான். என் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லலான்னு போனால் உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் வீட்டில் சொல்லி அதை அப்படியே டைவெர்ட் பண்ணிவிடுவேன்னு என்னென்னமோ சொல்லி என்னை மிரட்டுறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அவன் வேலை பார்க்குறேன்னு சொன்ன கம்பெனி போய், அவன் தங்கி இருக்கிற இடம் அது கூட போய், எல்லாமே என் ஃபேமிலிக்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ஜன். ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் இந்த நரகத்துலேருந்து காப்பாற்று. மாயா லிசன், இதில் நான் என்ன பண்ணுறதுக்கு இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது ஒர்க் அவுட் ஆகும். நான் வேணால் உனக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஓகேவா? ஐயோ, போலீஸ்லாம் வேணாம் நம்ஜன். அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாயிடும். ஃபேமிலியோட மானமே போயிடும். என்னை எப்படியாச்சும் என் ஃபேமிலிக்கிட்ட மட்டும் என்னை சேர்த்துரு, அது போதும். நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் நம்ஜன், எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நான் அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் திரும்பி வரவே மாட்டேன். ப்ளீஸ் நம்ஜன் அப்படின்னு மாயா சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னோட ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, என்ன இது நடுவிலே ஃபோன் கட் ஆயிடுச்சு? ஸோ நம்ஜனை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நம்ஜனுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ஃபோன் திடீர்னு எப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னு. என்ன திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? இப்போ அவள் எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாது. மொட்டையாக ஃபோன் பண்ணி இப்படி சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணுனா நான் என்ன பண்ணுறது? ஏன்னா ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ஜனும் வேகமாக கெவினோட கேபினுக்கு தான் போகிறான். போயிட்டு, ஏய் மச்சான், என்ன பொண்டாட்டிக்கு சீட்டெல்லாம் சொல்லிட்டியா? உட்கார வச்சுட்டு வந்துட்ட போல. ஏய், உங்ககிட்ட நான் கொஞ்சம் சீரியஸாக பேசணும். சீரியஸாவா? சரி சொல்லு, என்ன எந்த கம்பெனிக்காரன் டீலிங்க்கு வந்திருக்கான், அவன் கூட மீட்டிங் இருக்குது, இதை தானே நீ சொல்ல போகிற? டேய், அதை பற்றினது இல்லை. இது கொஞ்சம் விஷயமே வேறு. வேறையா? வேற என்னடா? இது மாயா சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ஜன், மாயான்ற பேர் எடுக்காத, எனக்கே செம்ம காண்டாகுது. உனக்கும் எப்படி காண்டாகும்னு தெரியும். தயவு செஞ்சு இதை பற்றி பேசாத. ஹே, இது ஒயனுக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சா என்ன? ஆனால் ஒயனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதானே உனக்கு கல்யாணம் பண்ணா? அவ ஏதாச்சும் கேட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ரொம்ப நேரம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நான் அட்டன் பண்ணேன். பார்த்தா மாயா திடீர்னு ஃபோன் பண்ணான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வந்து மோசமானவன், அவன் ஒரு ஃப்ராடுன்றா, அவன் ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், அப்படி இப்படின்றா. எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு சுவிட்ச் ஆஃப் வர ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. அதான். நம்ஜன், ரொம்ப ஓவராக நல்லவனாக இருந்ததுனால தான் உன்னை கழட்டி விட்டுட்டே போனான். இங்கே பாரு,
யாரை கேட்டு போனால் உனக்கு என்ன, நீ போய் உன் வேலையை பாரு. டேய் அப்படி இல்லைடா, அவன் உண்மையிலே ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால தான் நான் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீயும் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தானே. டேய் அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அவளை விட எனக்கு நீ தான்டா முக்கியம். உன்னையே அவள் ஏமாற்றிட்டு போயிருக்கான்றப்ப எப்படிடா என்னால் அவளை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க முடியுன்ற. இது அப்படியே எங்கேயே விட்டு அதான் நல்லது. உன்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜுன் கேபினை விட்டு வெளில போயிடுறான். ஐயோ இந்த நல்லவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இதில் இந்த பயலுக்கு கல்யாணம் வேறு ஆகிடுச்சு. என்னெல்லாம் இன்னும் என்ன பண்ண போகிறானோ. கல்யாணம் ஆகிடுச்சு, தனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கே, அதெல்லாம் பற்றி அக்கறையே இல்லாமல் எக்ஸ்ட்ரா காப்பாற்ற போகிறேன்ட்டு போயிட்டுருக்கானே. அதெல்லாம் எங்கே உருப்பிடுவான். இவனை தனியாக விட்டால் வேலைக்காகாது, நம்மளும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கெவினும் நம்ஜுன் பின்னாடியே போகிறான். இப்போ நம்ஜுனோட கேபின்குள்ளே போயிட்டு கெவின்னா, டேய் நீ பாரு, உனக்காக வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவளுக்காகலாம் இல்லை, புரிஞ்சுதா? சரி அந்த நம்பரை கொடு. நம்ஜுன் கிட்ட அந்த நம்பரை வாங்கி அவனோட ஃப்ரெண்டுக்கு அதை ஷேர் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்கான், நல்ல ஹேக்கர் தான், ஏதோ தப்பான விஷயம்லாம் பண்ண மாட்டான். அவன்கிட்ட அந்த நம்பரை கொடுக்குறேன், அவன் லொக்கேஷன் டீட்டெயில் இந்த நம்பரை பற்றின எல்லாத்தையும் சொல்லுவான். ஸோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது வரைக்கும், புரிஞ்சுதா? சரி, ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்த அடுத்த செகண்டே என்கிட்ட சொல்லு, புரிஞ்சுதா? சரி சரி, போய் வேறு வேலை இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அவனோட கேபினுக்கு போயிட்டான். ஆக்சுவலி ஒய்யன் இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துட்றப்பா அவளுக்கு பார்க்குறப்போ அவங்க 2 பேரும் ஏதோ சீரியஸாக ரொம்ப சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுனால ஸோ அவன் நம்ஜுனோட கேபின்குள்ளே போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லை வாங்க. அது நம்ஜுன், உனக்கும் கெவின் அண்ணாக்கும் என்ன பிரச்சனை? ஏதாச்சும் ரொம்ப பெரிய பிரச்சனையா? ஏன் ஆஃபீஸ்லேயே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நம்ஜுன் ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷனாக இருப்பான். ஒயன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும், உனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. மிஸ் ஒயன், நீங்கள் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கீங்க, இது உங்கள் வீடு கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நான் உங்களோட ஹெட் ஆஃபீஸர். தேவையில்லாமல் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. போங்க உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு ஹாஷாக பேசிட்டு அவன் வேலையை பார்க்குறான். ஒயனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2 பேரும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி கை கலப்பு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ட்டு பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்தா என்னையுமே வெளில போக சொல்கிறான், வேலையை பாருங்கன்றான். வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்குது. நம்ஜுன் காரை நிப்பாட்டிட்டு விண்டோ வழியாக ஒயனை பார்க்குறான். ஒயனும் பின்னாடி சீட்டில் போய் உட்காடுறா. அவள் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, ஒயன் இப்போ யாரும் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, ஸோ அதனால் நீ முன்னாடியே வந்து உட்காரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல, இதுதான் என் சீட்டு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி திருப்பிக்கிறா. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா? சரி எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஒயன் பாட்டுக்கு நம்ஜுனை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு இறங்கினா வீட்டுக்கு போகிறா. நம்ஜுனுக்கு ஒரே க்யூரியஸாக இருக்குது. என்ன இது, இப்போ பார்த்தாலும் தனத்தோட ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பா, சொல்லிகிட்டே இருப்பா, இவ்வளோ சைலண்ட்டாக போகிறா. ஒயன் நேராக அவளோட ரூமுக்கு போய் படுத்துடுறா. நம்ஜுன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர்லாம் பண்ணிவிட்டு ஒயனை கூப்பிட போகிறான். ஹே ஒயன், டின்னர் ரெடி பண்ணிட்டேன், வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன், உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு டின்னர் வேண்டாம், நீ ஏன் சாப்பிட்டுக்க. ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை, சொன்னால் தானே புரியும். நீ பாட்டுக்கு இப்படி முடிஞ்ச திக்கச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனையா? நீ தாண்டா பிரச்சனை. எவ்வளோ அக்கறையா உங்கள் 2 பேருக்கு சண்டை இருக்குமோன்னு நினச்சி நான் எவ்வளோ பயந்து வந்தேன் தெரியுமா? அந்த இடத்துல அட்லீஸ்ட் இதை பற்றி வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தா கூட பரவாயில்ல. பெரிய இவன் மாதிரி நான் உன்னோட ஹெட்டு இங்கே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, எதுவும் ஒன்றும் வீடு இல்லை அப்படி இப்படின்ற. என்னை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? போனால் போதே 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்தால் நீ என்னையும் அசிங்கப்படுத்தி அனுப்புறல. ஹே இரு, இப்போ எதுக்கு லொடன்னு இருக்க? நான் சொன்னேன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனைன்னு. நீ சொல்லலை, ஆனால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. இங்கே பார், உள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஸோ அதனால் அப்படி ஒரு கான்வர்சேஷன். மற்றபடி எங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் இல்லை, புரிஞ்சுதா? நாங்கள் என்றைக்குமே சண்டை போட்டுக்க மாட்டோம். அதே மாரி போட்டுக்கிட்டா அதை நாங்களே சால்வ் பண்ணிப்போம், பெரிய இஷ்யூவெல்லாம் ஆக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அந்தளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டான ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்போ நான் மெச்சூர்டுன்னு சொல்ல வரியா? ஏன்னா அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை, நீ ஏன் என்ன இப்படி யோசிக்கிற? நீ சமைச்ச சாப்பாடு எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ ஏன் அதை கொட்டிக்கோ. ஒயன், பிடிவாதம் பிடிக்காத, ஒழுங்காக வந்து சாப்பிடு. உனக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ். எனக்கு பசிக்கலை, பசிச்சா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ இப்போ சாப்பிட்டு போ
அப்படின்னு சொல்லிட்டு வயன் போய் பெட்டில் படுத்துக்கிறா. நம்ஜுனும் ஒன்றுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு வெளில வந்துடுறான். ஐயோ, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன். இவளை என் தலையில் கட்டி வச்சுட்டு என் உயிர் போகுதுடா சாமி. ஃப்ரெண்டாக இருக்கிறப்பயே என்னை பாடாப்படுத்தி எடுப்பான். இப்போ ஒய்ஃபாக வேற வந்துட்டா, சொல்லவா வேணும் அப்படின்னு புலம்பிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கிறதுனால ஹால்லேயே உட்காந்து அதை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைட் பார்த்தா நம்ம ஒய்யனுக்கு இன்னும் இப்படி பசிக்குது. மதியானம் ஆஃபீஸில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆச்சு சாப்பிட்டோம். அதுவும் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப சின்சியராக வேற ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எதையும் சாப்பிடல. பசிக்குதே. அவன் நேரம் தூங்கியிருப்பான்ல. ஆமாம், காலைல சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு தூங்கியிருப்பான். ஸோ இப்போ போய் சாப்பிடுவோம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நம்ஜுனோட ரூம் லாக்கில் தான் இருக்குது. அப்பாடி, உள்ளே தான் இருப்பான். சரி நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வரா. பார்த்தா அங்கே நம்ஜுன் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் இதே வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ இதே கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் என்ன கல்யாணம் பண்ணான்? சரி, நமக்கு வந்த வேலை தான் முக்கியம், நம்ம அப்படியே போய் நைஸாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வையனும் சாப்பிட போயிட்டா. நம்ஜுனும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ கெவின் கிட்டேருந்து ஃபோன் வருது. நம்ஜுன் அதை பார்த்துட்டு பால்கனி சைட் போய் அட்டன் பண்ணுறான். ஹலோ கெவின், மாயா பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சா? உனக்கு ஏதாச்சும் உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்லை நான் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணட்டுமா? டேய் இருடா, என்னை பேச விட்றா. அவன் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணான். அவன் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கான். நான் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம அப்படியே நேரடியாக போய் அவளை கூட்டிகிட்டுலாம் வந்துட முடியாதுடா. அவளோட ஃபேமிலி அவங்கக்கிட்ட பேசி நம்ம லீகலாக மூவ் பண்ணுறது தான் நல்லது. நம்மளே போய் கூட்டிகிட்டு வரதெல்லாம் நல்லா இருக்காதுடா. சொன்னால் கேளு. டேய், எனக்கு மட்டும் என்ன ஆசையாக இப்படி போய் கூட்டிகிட்டு வரணுன்னு? அவள் தான் சொன்னான், ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சாரவ பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. சரி, ஃபேமிலிக்கு தெரிய வேண்டாம், அவளை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவளை எங்கே தங்க வைக்கிறது, எங்கே கொண்டு போய் விடுறது, அதெல்லாம் பற்றி தானே நானும் கேட்கலான் இருந்தேன். அதுக்குள்ளே அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. சரி, அதுக்கப்புறமேட்டு கால் ட்ரை பண்ணான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. இங்கே பாரு, நான் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை விட்டு அவள் வீட்டை நோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு போகலாம், புரிஞ்சுதா? எடுத்த உடனே அவள் வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு வா உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அப்புறம் அவ்வளோதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பொறுமையாரு. அவளுக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே? அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃபோனே நான் ஹேக் பண்ண சொன்னேன். அதில் அவளோட ஹஸ்பண்ட் நம்பர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டி மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீ தயவு செஞ்சு காமாரு, பயப்படாத, புரிஞ்சுதா? டேய், நான் ஏன்டா பயப்பட போகிறேன்? ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால சொன்னேன். எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, ஃபோனை வை, நான் நாளைக்கு வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். இவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? இப்போ வையனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு ஹால் சைடு வரா. அப்பான்னு பார்த்து நம்ஜுன்னு கரெக்டாக பால்கனிலேருந்து வரான். வையன்கிட்ட பேசலான்னு வரான். அப்போ வையன் திரும்பிட்டு போயிடுறா. வையன், என்ன மறுபடியும் ஏதாச்சும் சொல்லணுமா? வையன், நீங்கள் பாரு, சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்காத. நான் ஏன் அவன்கிட்ட ஆஃபீஸில் இப்படி பேசினேன்னா, நம்ம பேசுறது யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டோ இல்லை நம்ம 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நீ பாட்டுக்கு உரிமையாக அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற. அதனால தான் சொன்னேன், உனக்கு உரிமை இருக்குது, நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆஃபீஸ் டேட்டில் அது மாதிரி வேண்டாம், அதை தான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் கொஞ்சம் டென்ஷனாக வேறு இருந்தேன், அதனால தான் அவன்கிட்ட அப்படி பேசிட்டேன். ஐ ஆம் சாரி. அது இல்லை, நீ அவங்க கூட சண்டை போட்டதை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எனக்கு ஃபுல்லாக தெரியாது. திடீர்னு நான் பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்லேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதான் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு இதில் கேட்க வந்தேன். அந்த நேரத்தில் அது ஆஃபீஸ், அது வீடு அப்படின்னு எனக்கு எதுவும் பெருசாக தோணலை. அதனால தான் இனிமேல் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாரி. ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காத, போய் நேரத்துக்கு தூங்கு. காலையில் சீக்கிரம் வேறு எழுந்திரிக்கிற, அப்போ சீக்கிரமாக படுக்கணும். நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. மீதி ஒர்க்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், போய் தூங்கு. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வையனும் போயிடுறா. நம்ஜனும் சிரிச்சுட்டே அவனோட லேப்டாப்பில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவனோட ரூமுக்கு தூங்க போயிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ஜன் தான் ஏர்லியாகவே எழுந்துச்சு ரெடி ஆகிட்டுருக்கான். அப்பன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அது அவங்க அப்பா கிட்டேருந்து தான் வந்திருக்கு. என்ன அப்பா இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ? சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ பா. ஹலோ நம்ஜுன்,
எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்னடா தம்பி ஃபோனே பண்ண மாட்டேங்கிற? அதெல்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன், அதனால தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒய்னோட அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இந்த சைடே வரவே இல்லை. அதான் ஒரு விருந்து ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்டிலேருந்து கேட்டாங்க. நானும் உன்னை கேட்காம எதுவும் ஆமான்னு முடிவு சொல்லிடக்கூடாதுல. விருந்தா? அதெல்லாம் எதுக்குப்பா? அதெல்லாம் வேண்டாமே. டேய், அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கிறத தாண்டி புதுசாக கல்யாணம் ஆனால் தங்களோட பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து சாப்பிட்றத பார்த்து பெற்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு விஷயந்தான்டா. அதனால் ஒய்யனையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் வந்துட்டு போயேன். சரிப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு? உனக்கு என்னைக்கோ அன்னைக்கு ஓகேப்பா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தான் ஒர்க்கில் பிஸியாக இருப்ப, அதனால் உன்கிட்ட தான் தேதி கேட்க சொன்னாங்க. நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு, நாங்களும் அப்போயே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். நான் இன்னும் ஆஃபீஸ்க்கே போகலப்பா, இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கேன். போனால் தான் ஷெடியூல்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரிய வரும். நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சொல்லிடுறேன், ஓகேயாப்பா? சரிடா தம்பி. கேட்க மறந்துட்டேன் பாரு, என் மருமக எப்படி இருக்கா? ஓ, ஒய்யனா? நல்லா தான்ப்பா இருக்கா. ஏன்டா நீ சொல்கிற நல்லா இருக்காங்கிறதே சரியில்லையே, ஏதாச்சும் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையா? இன்னும் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களா என்ன? பாப்பா, அதெல்லாம் இல்லைப்பா. அவள் தான் எதுக்கெடுத்தாலும் சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. நான் எதுவும் பண்ணலாம் இல்லை. டேய், இப்போ தானே கல்யாண லைஃப்குள்ளே நீ வந்திருக்க, அதெல்லாம் போக போக உனக்கே பழகிடும். உன்னோட அதிகாரம் திமிரு இதெல்லாம் நீ வெளியில் காட்டலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே அது சுத்தமாக எடுபடியாகாது. அதனால் வையன் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக நட, புரிஞ்சுதா? பா, எனக்கு சப்போர்ட்டாக பேசுவீங்கன்னு பார்த்தா என்னப்பா அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நான் ஒய்யனை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரியாதா? அவள் நல்ல பொண்ணுடா, அவள் சொல்கிற மாதிரி கேட்டு நட, லைஃப் நல்லாயிருக்கும். சரி நம்ஜுன், நீ ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் ஃபோன் பண்ணு, எப்போ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு. நான் அப்போ தான் ஒய்யன் வீட்டில் சொல்லணும். ஒய்யனை பத்திரமா பார்த்துக்க, சண்டை போடாத. நீ சண்டை போட மாட்டேன்னு தெரியும், உனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், அதான் அந்த புள்ள மேலே காட்டிடாத. அதை தான் சொல்ல வந்தேன். சரிப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனோட அப்பாவும் ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.